ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் குழந்தை என்ன ராசின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைத்து மனிதர்களின் அறிவு கண்களை திறப்பதற்கும் கல்வி மிகவும் முக்கியமான ஆயுதமாகும். இன்றைய உலகமயமாக்கப்பட்ட உலகில் வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர்வது என்பது மிகவும் பிரபலமாகிவிட்டது. இது மாணவர்களுக்கு அவர்களின் அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் பல்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதற்கும் தகுதிக்குரிய வேலைக்கான போட்டித்திறனை பெறுவதற்கும் வாய்ப்பளிக்கிறது. வெளிநாட்டு கல்வியை தொடர்வதற்கான முடிவு பல்வேறு காரணிகளை பொறுத்தது என்றாலும் ஜோதிடம் இந்த முடிவை எடுப்பதற்கு சில தெளிவான வழிகளையும் கூற முடியும். இந்த வீடியோவில் வெளிநாட்டு கல்வியை தொடர அதிக வாய்ப்புள்ள ராசிகளை பற்றியும் அவர்களின் ஜோதிட பண்புகளையும் சர்வதேச கற்றல் வாய்ப்புகளை நோக்கி அவர்கள் சாய்வதற்கு பின்னால் உள்ள காரணங்களையும் தெரிந்து கொள்ளலாம். மற்ற ராசிக்காரர்களும் வெளிநாட்டு கல்வியை தொடரலாம் என்றாலும் இந்த ராசிக்காரர்கள் அதனை செய்ய அதிக வாய்ப்புள்ளது. முதலில் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களின் அறிவிற்கான ஆர்வத்திற்கும் தாகத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். அவர்களின் அறிவார்ந்த இயல்பு மற்றும் ஆய்வு மீதான காதல் அவர்களை வெளிநாட்டு கல்வியை தொடர சிறந்தவராக மாற்றுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் சிறந்த தகவல் தொடர்பு திறன், தகவமைப்பு திறன் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றிய இயற்கையான ஆர்வத்தை கொண்டிருப்பதால் சர்வதேச அமைப்புகளில் அவர்களுக்கு வசதியாக இருக்கும். பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை தெரிந்து கொள்ளவும் அவர்களின் எல்லைகளை விரிவுபடுத்தவும் உலகளாவிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளவும் வழிவகுக்கும் கல்வி அனுபவங்களை அவர்கள் தேட வாய்ப்புள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் சாகசமான பான்மையுடன் பிறந்தவர்கள். அவர்களின் சுதந்திரமான சுபாவம் மற்றும் புதிய அனுபவங்களுக்கான தீராத ஆசை ஆகியவை வெளிநாட்டு கல்வியை தொடர அவர்களை ஊக்குவிக்கின்றன. தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை மதிக்கிறார்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார அனுபவங்கள் மூலம் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் முற்படுகிறார்கள். பண்டைய நாகரிகங்களை படிப்பது அல்லது வரலாற்று இடங்களை ஆராய்வது போன்ற ஆய்வுக்கான தனித்துவமான வாய்ப்புகளை வழங்கும் கல்வி திட்டங்களுக்கு அவர்கள் அடிக்கடி ஈர்க்கப்படுகிறார்கள். பயணம் செய்வதற்குமான சுதந்திரம் சர்வதேச கல்விக்கான அவர்களின் ஆர்வத்தை தூண்டுகிறது. கும்பராசிக்காரர்கள் முற்போக்கான சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் வலுவான சமூக பொறுப்புணர்வை கொண்டுள்ளனர் மற்றும் உலகளாவிய அளவில் நேர்மறையான மாற்றத்தை ஊக்குவிக்கும் கல்வி அனுபவங்களுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். கும்பராசிக்காரர்கள் தங்களுக்கு ஆர்வமுள்ள துறையில் புதுமையான யோசனைகள் மற்றும் முன்னேற்றங்களை பற்றி அறிய வெளிநாட்டு கல்வியை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் பல்வேறு சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார பின்னணியிலிருந்து தனி நபர்களுடன் ஒத்துழைக்கும் வாய்ப்பையும் விரும்புகிறார்கள். அடுத்ததாக துலாம். நீதியின் அளவுகோல்களால் குறிப்பிடப்படும் துலாம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலுமே சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை நாடுகிறது. இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்கள் விரிவான கற்றல் அனுபவத்தை வழங்கும் திறனுக்காக வெளிநாட்டு கல்வியில் ஈர்க்கப்படுகிறார்கள். கலைகள், கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பான ஈடுபாடு உள்ளது. மேலும் இந்த நலன்களுடன் ஒத்துப்போகும் வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புகளையும் தேர்வு செய்கிறார்கள். வெவ்வேறு சமூகங்களை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பையும் அவர்கள் மதிக்கிறார்கள். பல்வேறு கண்ணோட்டங்களை பற்றிய ஆழமான புரிதலையும் பெறுகிறார்கள் மற்றும் அவர்களின் நியாயம் மற்றும் நீதி உணர்வை வளர்த்து கொள்கிறார்கள். அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் தங்கள் கற்பனை திறன் மற்றும் பச்சாதாப தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் உலகின் மர்மங்களை ஆராய்வதற்கும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை தேடுவதற்கும் ஆழ்ந்த ஆசை கொண்டவர்கள். பண்டைய ஞானம், மாய நடைமுறைகள் மற்றும் மாற்று சிகிச்சை முறைகளை ஆராய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதால் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு கல்வியால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் வளர்ப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள். மேலும் வெளிநாட்டில் படிப்பது ஆன்மீகத்தை பற்றிய அவர்களின் புரிதலை விரிவுபடுத்துவதற்கும் வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் இணைவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.